பார்ப்போம். விருந்தினர்கள் வந்து அறிமுகப்படுத்தி விடலாம். காங்கிரஸ் கட்சி சேர்ந்த திரு இதயதுல்லா அவர்கள். வணக்கம் இதயதுல்லா சார், எப்படி பார்க்குறீங்க? பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க விருந்தினர்கள். இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். நம்முடைய தமிழக முதல்வர், நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கோம், பட்ஜெட் இந்தியாவுக்கானதாக இருந்தாலும் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. வெற்று சொல் அலங்காரங்களும் வஞ்சனையான மேல் பூச்சுகளும் கொண்ட இந்த அறிக்கையின் மூலமாக இந்திய நாட்டு மக்களை வழக்கம் போல் பிஜேபி ஏமாற்றுகிறது, பம்மாற்று நாடகம் தொடர்கிறது. எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெறுகிறதோ அந்த மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்த கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் எந்த மாநிலம் தனக்கு ஆதரவளிக்கிறதோ அந்த ஆந்திராவிற்கு ஒதுக்கி இருக்கு. தமிழ்நாடு போன்ற பிற மாநிலங்கள், எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு எந்த வகையிலும் இந்த பட்ஜெட்டால் நன்மை இல்லை. இது ஒரு முதல்வர், நம்முடைய முதல்வர் சொல்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அருமையா சிவஞானா சார் சொன்னார். அதாவது சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் கிடையாது. சுமார் 2 லட்சம் கோடியை ஒதுக்குறோம் சொல்றாங்க இல்லையா, அது செலவிடப்படலை. அவர் இனம் வாரியா சொன்னாரு, நான் இனம் வாரியா சொல்ல விரும்பல. 11 வருஷமா மகாலட்சுமி அருளை பத்தி சிந்திக்காத பிரதமர் இன்னைக்கு நேற்று மகாலட்சுமியை பத்தி பேசுறாரு சொன்னா 2 விஷயம். இவ்வளவு நாள மறந்து ஏழை மக்களுக்கான இந்த பட்ஜெட்டே இல்லாம தொடர்ந்து எதிரான பட்ஜெட் தான், மக்களுக்கு எதிரான பட்ஜெட். அதனாலதான் வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு, அதே மாதிரி வருமானம் இல்லாம போச்சு, விலைவாசி ஏறிச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க 303 இடத்துல இருந்து 400க்கு போவோம்னு சொன்ன பிஜேபியை அதில் பாதாளத்தில் தள்ளினது விளைவு 240 ஒரு எதிர்கட்சிக்கு, அதாவது எதிர்கட்சியுடைய ஆதரவோடு தான் அவங்க ஆளக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ரைட். இப்போ இந்த பிரச்சனையை பார்க்கும்போது இப்போ தான் மக்கள் மேலே இந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரியை பொறுத்தவரை சிவஞானமும் பிரியன் அழகா சொன்னாங்க. இன்றைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? 1லிருந்து 1.25 விழுக்காடு பணம் கட்டக்கூடிய வரி கட்டக்கூடிய தான் லாபமா இருக்கு, அல்லது 1.5 விழுக்காடு. இதுதான் அவர்களுக்கு லாபம். இந்த ஒன்றை நான் மறுக்க விரும்பல. ஆனா காங்கிரஸ் செய்த தவறு இதை நாங்க செஞ்சுட்டோம் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படித்தானே சொல்லணும். தவறு செஞ்சாங்கன்னு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்க்கு காலங்காலமா செஞ்சிருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், விவசாயம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒண்ணு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அன்றைக்கு 70,000 கோடியை தள்ளுபடி பண்ணாங்க, கடன் தள்ளுபடி. இந்த 10-11 வருஷமா தள்ளுபடி பண்ணவே இல்லை. இன்னைக்கு பண்ணியிருந்தா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கணும். மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 25 லட்சம் கோடியை தொழிலதிபர்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்கன்னு அவங்க ஒன்றிய அரசுடைய அறிக்கை சொல்லுது. மாநில தேர்தல்கள்லாம் வரும்போது மாநிலத்தில் பாஜக விவசாயிகளுக்கு ஏற்றவாறு திட்டங்களையோ இல்ல கடன் தள்ளுபடியோ அறிவிக்கிறாங்கல்ல, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை பண்றாங்கல்ல. பாஜக அறிவிக்கிறதுக்காண்டி ஓட்டு போடுறது இல்ல. பாஜகவுக்கு ஏன் ஓட்டு போடுறாங்க, எதுக்கு ஓட்டு போடுறாங்க என்பது நமக்கு தெரியும். மதாபிமானம், சாதி, எந்தெந்த ஊர்ல என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்ப கேட்கிறேன், நான் சொல்றதுல ஆதாரம் இருக்கா இல்லையாங்கிறதான். இன்றைக்கு இந்த ஒன்று நான் உங்களுக்கு ஃபிகரோட சொல்கிறேன். நான் இப்போ நான் சொல்லிட்டு நீங்கள் தடுத்துட்டீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விவசாயிகளுக்கு யூரியா விலையில் இன்னைக்கு 2.5 மடங்கு ஏறி இருக்கு. 2014க்கு இன்னைக்கு யூரியா விலை, இடுபொருள் விலை 2 மடங்கு ஏறி இருக்கு. சரி, இவங்களுக்கு ஏதாவது ஒரு இது வேணுமா இல்லையா? கடன் தள்ளுபடிங்கிறது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடிங்கிறது தொழிலதிபர்களுக்கு நீங்க தள்ளுபடினா 40 லட்சம் கோடியில ஒரு 4 லட்சம் கோடி தள்ளு பண்ணியிருக்காம இல்லையா? காங்கிரஸ் ஆட்சி பண்ணுச்சா இல்லையா? காங்கிரஸ் தொடர்ச்சியா தொழிலதிபர்களுக்கு நடக்கூடியதான் பாக்குறீங்க. மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான நிதியை நாங்க அதிகமா கொடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த வாதத்தை பாஜக முன்வைக்கிறாங்க. மக்களுக்கான நிதி வச்சுக்கங்க. ஏழை எளிய மக்கள் பல கோடி பேர் பயன்பெறுறது மன்ரேகா, அதாவது மகாத்மா காந்தி திட்டம். அதை இன்னைக்கு 86,000 கோடிங்கிறத இன்னைக்கு என்ன ஆயிருக்கணும், 1,20,000 கோடி அளவுக்கு உயர்த்தி இருக்கணும். இந்த ஸ்லாப் பிரகாரம் சார் அதுல குறைச்சாங்க சார். அதான் சொல்ல வரேன். சரி, அதான் சொல்ல வரேன். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். அப்ப ராமசாமி சார் இன்டரப்ட் பண்றாரு. சுருங்க வேலை வேணாம், தயவு செய்து அவர் நேரம் வரும்போது நீங்க சொன்ன கருத்துக்கு நாங்க குறிக்கல சார். அவர் குறிச்சிட்டு சார் என்னுடைய பேர்ல விடுங்க. நீங்க அவர் யாராவது தடுத்தாங்களா? சரி ராமசாமி சார், இது குறிச்சிட்டு சார் வந்த அநாகரிக வேலை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் பேசுறேன். நான் தான் கேட்டேன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிச்சுக்கலாம். ஜோதி பேசும்போதும் குறிக்கிடுறாரு, நான் பேசும்போது மாற்று கருத்து இருக்குன்னா சொல்றாரு. நான் உங்களை பேச அனுமதிக்கிறேன், நீங்க பேசலாம். நான் அவர் பேசும்போது அவர் பேசலாம், நீங்க பேசலாம். நான் பேசுறத அவர் பேனாவும் பேப்பரும் தான் குறிச்சிக்கிறாரு. சரி சரி, நான் சொன்னதுக்கு அவர் பதில் சொல்லட்டும், நான் மீண்டும் பதில் சொல்றேன். நீங்க தொடருங்க. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க தொடருங்க சார். அப்ப நான் என்ன கேக்குறேன்,
இப்ப பாருங்க இப்படி குறுக்கீடு வரும்போது அவங்களுடைய புத்திசாலித்தனமே இல்ல நீங்க தொடருங்க. அதாவது MSME வச்சுக்கோங்க, MSMEல கடன் தான் கொடுக்குறாங்க. கடன் கொடுக்கப்பட்ட கடந்த ஆண்டு அறிவிச்ச கடனை விவசாயிகளோ MSME எவ்வளவு வாங்கியிருக்காங்க? 60 விழுக்காடு கூட வாங்கல. இதுதான் உண்மையான விஷயம். அப்ப கடன் கொடுக்கிறது வங்கி கொடுக்கிற வேலை. அது காங்கிரஸ் ஆட்சியும் கொடுக்கும், ஜனதா ஆட்சியும் கொடுக்கும். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இதை நாங்க அதை கடன் கொடுத்தோம் அது வங்கியுடைய வேலை. கடன் கொடுக்கறத நீங்க அதிகப்படுத்தி சரி, இந்த சிவில் ஸ்கோரை பத்தி என்ன பண்றீங்க? அவங்களுக்குள்ள பிரச்சனை, அவங்களுக்கு எத்தனை பேர் கடன் கிடைச்சிருக்கு? ஏன் நேற்று MSME உடைய அந்த தலைவர் சொல்றாரு எங்களுக்கு கடன் கிடைப்பது இல்லை, அது மட்டுமல்ல கடன் கொடுப்பதற்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. வாயில அறிவிக்கிறது மட்டும் அறிவிப்பல்ல. இப்ப நீங்க அது மட்டுமல்ல, உங்களுக்கு விலைவாசி உயர்வு நீங்க 2.5 மடங்கு உயர்ந்திருக்கு. 2014 அரிசியிலிருந்து பருப்பு எண்ணெய் விலையை பார்த்தீங்கன்னா 2 இருந்து 2.5 மடங்கு உயர்ந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாநிலங்கள்ல இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கங்க. கோயம்புத்தூர் என்ன பாவம் பண்ணுச்சு, மதுரை என்ன பாவம் பண்ணுச்சு, சென்னை என்ன பாவம் பண்ணுச்சு? ஏற்கனவே சென்னைக்கு நீங்க ஒன்றும் செய்யல. இப்ப மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் ஒரு மெட்ரோ கொடுக்கறதுல என்ன உங்களுக்கு சிரமம்? சென்னைக்கான அறிவிப்புலாம் வந்துச்சு இல்ல? என்ன அறிவிப்பு வந்துச்சு? அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசு சொன்ன மாதிரி கொடுத்துச்சாங்கிறதான். மாநில அரசு அதிகமா செஞ்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கணும். செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துக்கு இடையில பல லட்சம் பேர் போயிட்டு இருக்காங்க. 13 லட்சம் கம்ப்யூட்டர் டெய்லி போயிட்டு இருக்காங்க. இந்த பாதையை ஏன் நீங்க இதுவரை உருவாக்கல? செங்கல்பட்டுல இருந்து மகாபலிபுரம் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. உலக நாட்டில இருந்து வர சுற்றுலா பயணிகள் எங்க போறாங்க? அவங்க நேரடியா வந்து மகாபலிபுரத்துக்கு போறதுக்கு சென்னையில இருந்து என்ன பண்ண முடியும்? ஒரு வழி இல்ல, செங்கல்பட்டுல இருந்து போகணும். இந்த வேலையை ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இல்ல. நான் கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது நீங்க பட்ஜெட் போடுறீங்க, பட்ஜெட் போடுறது வந்து பெரும்பாலான மக்களுக்கு உதவிகரமா இருக்கணும். நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வெறும் வருமான வரி தள்ளுபடி அல்லது வருமான வரியை குறைப்பு என்பது வந்து மிக குறைந்த அளவுல இருக்கு. அது போகும். நெசவாளர்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அருமையா சொன்னார். பருத்தி விஷயங்கள்ல இன்னைக்கு விலைவாசி ஏன் உயர்ந்து இருக்குது? இன்னைக்கு திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற ஊர்கள்ல ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை? ஜிஎஸ்டி ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஜிஎஸ்டி நீங்க பல மடங்கு ஏத்திக்கிட்டு இருக்கீங்க. இதன் விளைவு என்ன ஆகுது? மக்கள் வந்து வாங்க முடியல. 3 வேளை சாப்பிட்டவங்க இன்னைக்கு 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி யாருக்குமே பிச்சை எடுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த பட்ஜெட்டுடைய நிலைமை. என்னன்னு சொன்னா, பீகாருக்கு ஒதுக்கிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்ற கேள்வியை தான் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன். அவரு யாருனாலும் சொல்ற ஒரே ஒரு செகண்ட் தான். ஒரு ஒன்றிய அரசுடைய திட்டம் கொண்டு 75% ஒன்றிய அரசு, 25 தமிழ்நாடு கொடுத்து வச்சிருப்பாங்க. அது இப்ப என்ன ஆகி போச்சுன்னா 25 ஒன்றியம் கொடுத்து 75 அளவுக்கு நிதி சுமையை மாநிலங்களுக்கு அதிகரிச்சிருக்காங்க. சார் சொல்றது உண்மை இல்ல சார்? இதே சார் உங்களோட இறுதிக்கட்ட பார்வை, காங்கிரஸ் ஆட்சி காலகட்டங்களில் சரியான நிதி ஒதுக்கப்படல, கம்பேரிட்டிவா சொல்றாரு அவர். ரொம்ப தெளிவா சொல்றேன். அன்றைக்கு ஒதுக்கப்பட்ட அளவு என்பது இன்றைக்கு அதை விட ஒன்றுலையும் 2.5 மடங்கு பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு பண்ணல. அதுக்கு தான் உங்களுக்கு எளிதாக சொன்னேன். மக்களுக்கு பயனளிக்க வேண்டிய அந்த 86,000 கோடி மன்ரேகா மகாத்மா காந்தி திட்டம் தான் ஏழை எளியவர்களுக்கு மக்களுக்கு போகுது. அதையே நீங்கள் ஒழுங்காக செய்யலை. ஒரு சுகாதாரத்துக்கு நீங்கள் குறைச்சிருக்கீங்க. கல்வி வந்து ஏழை எளிய மக்களுக்கு போகிற கல்வியை குறைச்சிருக்கீங்க. பெரும்பாலான மக்கள் அல்லது வசதி வாய்ப்பு உள்ள மக்கள் அல்லது அதிக சம்பளம் பெறக்கூடிய மக்கள், உயர்தர வகுப்பு மாதிரி உள்ள PM ஸ்ரீ, நவோதயாவுக்கு நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்குறீங்க. UGCக்கு வந்து கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்தியா உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த அவலம் எந்த அளவுக்கு போச்சுன்னா, 50 ரூபாய்க்கு உள்ள வித்த பெட்ரோல் டீசலை நாங்க 40 ஆக்குறோம் சொன்னது நிலவு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு 100 ரூபாயை தொடங்கிருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் ப்ளீஸ், கர்நாடகா நான் சொல்றது மட்டும் உண்மையான பாருங்க. கர்நாடகா நான் பேசுறது இன்னைக்கு உண்மையா இல்லையா? பெட்ரோல் டீசல் 2 மடங்கு விலை ஏறி இருக்கா இல்லையா? ரூபாய் மதிப்பு 46 ரூபாய் இருக்கும்போது நாங்கள் 30 ரூபாய்க்கு குறைப்போம்னு சொல்லி முதல்வராக இருந்த மோடி அவர்கள் குஜராத்திலிருந்து எவ்வளவு கேவலமா நம்முடைய பிரதமரை பேசினாரு. இன்னைக்கு 86, 87 ரூபாய் இருக்கா இல்லையா? இந்த கேட்கிற மக்களுக்கு புரியுமா புரியாதா? நீங்க என்னதான் சொன்னாலும் மக்கள் இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இந்தியாவை நீங்க தள்ளி இருக்கீங்க. இல்ல இப்ப SC/ST மக்களுக்கான தொழில்கள்லாம் வந்து முன்னெடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கடன் கொடுக்கறோம். சொல்ற திரும்பவும் கடன் தானுங்க. கடன் வாங்கணும். ஒரு வாய்ப்பா நாங்க உருவாக்குறோம். திரும்பவும் சொல்றது கடன் என்பது பேங்குகள் இருக்க காலம் அதிகமான அரசு பேங்க்கள் இப்ப குறைஞ்சு போச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? 2 பேங்க்கள் 3 பேங்க்களை இணைச்சதுனால வங்கி வாசலுக்கு போக முடியாத ஒரு சூழல் வந்திருக்கு. நமக்கு தெரியுமா? போனாலும் அவங்களுக்கு கிடைக்காது. எத்தனை கேள்விகள் இருக்கு இந்த கேட்கிற மக்களுக்கு தெரியும். கடன் வாங்க போனா என்ன நிலைமைன்னு. அப்ப தொழில் தொடங்குறதுக்கு நிதி சார்ந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன்ல இருந்து தொடங்கி தொழில் விரிவாக்கம் உள்ளிட்ட பல விஷயங்களை பண்ணி தராங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன்,
விரிவாக்கம் கடன் கொடுக்கறது வேற. 67 ஆண்டுகளா மொத்தமாக 1947 இருந்து 2014 வரையும் இந்திய அரசு, ஒன்றிய அரசு, அத்தனை அரசு இன்க்ளூடிங் வாஜ்பாய் அரசு வாங்கின கடன் வெறும் 55 லட்சம் கோடி. வெறும் 10 வருஷத்துல நீங்க 150 லட்சம் கோடியை நீங்க வாங்கியிருக்கீங்களா? இது எவ்வளவு? இந்த காசு எங்க போச்சு? அதை விட நான் திரும்ப சொல்றேன், ஆர்பிஐல 2 முறை 3.25 லட்சம் கோடி 3.25 லட்சம் கோடி நீங்க கவர்மெண்ட்டுக்கு எடுத்தீங்களே, ரிசர்வ்ங்கிற பணத்தை கூட நீங்க மாட்டுடைய மடியா இருக்கிற மாதிரி அறுத்தீங்களே, என்ன செஞ்சீங்க? இந்த கேள்வி வராதா? இவ்வளவு கடன் வாங்கியும் கூட அது ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கு ஏன் பயன்பெறல? ஒரே ஒரு விஷயம் எல்லாம் சொல்றது, ஒரே 1.5 விழுக்காடு மக்கள் தான் இந்த வருமான வரியில அவங்க பயன்பெற போறாங்க. அதுவும் சிறு பையன் தான். இது 10 வருஷமா செய்யாதத இந்த வருஷம் செய்ய வேண்டிய காரணம் என்னங்கிறதா முக்கியம். ஒரு நிமிஷம் சொல்றாங்க, 74% இருந்த அந்நிய முதலீடு 100% ஆக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்ல மத்திய அரசுக்கு இழப்பு 1 லட்சம் கோடி. அது சார் இழப்பு. இத அப்போ மேக்கப் பண்றதுக்காக பண்ண முடியும் மத்திய அரசுக்கு. அவங்களுக்கு அவங்க எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தான் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 1 லட்சம் கோடி அவர் கரெக்டா சொல்றது எங்க பாருங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் குறைஞ்சிருந்தா கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சிக்க முடியுது. 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாயில குறைஞ்சிருக்கு, செலவுல 1 லட்சம் கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு, நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனா செலவுல 2.88 லட்சம் கோடி ரூபாய் குறையுது. அது சரி பண்ண முடியும். அந்த வருஷம் போயிருச்சு. இல்ல அந்த வருஷம் 2024 போயிருச்சு. 2.00 கோடியை வந்து செலவு பண்ணாம ஏமாத்தி இருக்கு இந்த அரசு. இல்ல அமெரிக்கால இருந்து 30,000 பேர் வர போறாங்க. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சொன்னீங்களா? அந்த 30,000 பேருக்கு ஏதாவது வழி இருக்கா இந்த அரசு பண்ணிருக்கா? இதுல சார் ஒரே வரி. இன்னைக்கு அமெரிக்காவில இருந்து 30,000 பேர் அனுப்புறோம்னு சொன்னா நாங்க ஏத்துக்கிறாங்க. மெக்சிகோ ஏத்துக்கல, கனடா ஏத்துக்கல. இந்த 30,000 பேருடைய நிலைமை என்ன? ஒரு தனிநபருடைய வழக்குக்காக வேண்டி 30,000 பலி கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக இது இருக்கிறது. தனிநபர்னா அதானி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி.